Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர் டேஸ்டி அண்ட் ஈஸியான ஒரு டெசர்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஆமா, பிரெட் மேங்கோ மலாய் தான் பார்க்க போறோம். ரொம்ப காமனான இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப சூப்பரா ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. சோ வாங்க இந்த டேஸ்டியான பிரெட் மேங்கோ மலாய் எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்கே வந்து 1 லிட்டர் அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் வந்து எடுத்திருக்கேன். இந்த டிஷ்க்கு வந்து ஃபுல் க்ரீம் இருந்தால் தான் வந்துட்டு நமக்கு அந்த மலாய் வந்து நல்லா சூப்பராக வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து ஒரு கடாயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கடாயில் ஆட் பண்ணதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கொதித்து பாதி ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டே இருப்போம். இது நல்லா கொதிக்க என்ன ஆகும்னா சைட்ஸ்லலாம் வந்து அந்த மலாய் நல்லா கலெக்ட் ஆகும். அந்த ஆடை அதை வந்து ஸ்க்ராப் பண்ணி விட்டுட்டே இருங்க. அதுதான் வந்து நமக்கு நல்ல ஒரு க்ரீமியான ஒரு மலாய் மில்க் வந்து கிடைக்கும். அதனால இப்போ வந்து இதில் கொஞ்சமாக வந்து கண்டென்ஸ்டு மில்க் நான் ஆட் பண்ணுறேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு. இது வந்து நல்ல ஒரு க்ரீமினஸ் கொடுக்கும். அதுக்காக தான். கண்டென்ஸ்டு மில்க் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் சுகரே வந்து ஆட் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணதும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மில்க் நல்லா க்ரீமியாக ஒரு நல்ல ஒரு கலரில் வந்து கிடைக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி ஆட் பண்ணுறேன். ஒரு பிஞ்ச் அளவு குங்குமப்பூ வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான் குங்குமப்பூ. நீங்கள் ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணாலே இது நல்லா தான் இருக்கும். ஸோ இது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்தளவுக்கு கொதிச்சா போதும். இதுக்கு மேலே நம்ம கொதிக்க விட வேணாம். இந்த கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இது ஆஃப் பண்ணிட்டு நம்ம ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அடுத்ததாக வந்து நான் இங்கே ஒரு 2 மேங்கோஸ் வந்து எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த மேங்கோவாக எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம பிளெண்டரில் போட்டு அடிச்சுக்கலாம். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கண்டென்ஸ்டு மில்க் இல்லைனா சுகர், நார்மல் சுகர் போட்டு நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இதை நல்லா ஜூஸாக வந்து நல்லா மேங்கோ பல்ப் மாதிரி கொஞ்சம் கட்டியாக வந்து அடித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இதை அசம்பிள் பண்ணிடலாம். பிரெட் பீசஸ் வந்து சைட்ஸ் எல்லாம் நான் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து நான் ஃபர்ஸ்ட் லேயரில் வந்து வச்சு கொடுக்குறேன். ப்ரெட் வந்து அந்த சால்ட் லைட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ப்ரெட் இல்லாமல் நல்லா மில்க் ப்ரெட்டாக வாங்கிட்டிங்கன்னா இந்த டிஷ்ஷுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்த லேயரில் வந்து நம்ம அரைச்செடுத்த மேங்கோ பல்ப் வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணி கொடுங்க. அடுத்த லேயர் இன்னும் வந்து ப்ரெட் பீசஸ் வந்து வைக்கலாம். ப்ரெட் பீசஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ண அப்புறமா அடுத்த லேயர் வந்து மலாய் மில்க் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஊற்றி கொடுக்க போகிறோம். நான் ஒரு ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்ததுக்கப்புறம் 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் அசம்பிள் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நல்லா வந்து இது பண்ணி கொடுங்க, ஊற்றி விடுங்க. அடுத்ததாக வந்து திருப்பியும் கொஞ்சமாக மேங்கோ பல்ப் வந்து போடுறேன். அடுத்ததாக இன்னொரு ப்ரெட் வந்து லேயர் பண்ணுறேன். இதுக்கு மேலேயும் நம்ம மலாய் மில்க் வந்து ஊற்றி கொடுக்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு இந்த டிஷ்ஷு. இந்த மேங்கோ பல்ப்பும் அந்த மலாயும் சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ கேப்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டேன் நான் ஃபுல்லாக. அப்புறமா ஃபுல்லாகவே வந்துட்டு மலாய் மில்க் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நான் ஊற்றி விட்டுட்டேன். அடுத்ததாக மேலே கொஞ்சமாக இருந்தால் மேங்கோ பல்ப்பும் வந்துட்டு நான் ஊற்றி விட்டுட்டேன். அடுத்ததாக இது மேலே கொஞ்சமாக சாப்டு நட்ஸ் வந்து நான் போடுறேன். இந்த நட்ஸ் இதோட வரும்போது நல்லா க்ரன்ச்சியாக நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான். உங்களோட ஃபேவரட்டான நட்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். பிஸ்தா, பாதாம், கேஷ்யூ நட்ஸ் எது உங்களுக்கு பிடிக்குமோ, எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம பிரெட் மேங்கோ மலாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போவே நீங்கள் சர்வ் பண்ணணும்னு நினச்சாலும் சர்வ் பண்ணலாம். ஏன்னா நம்ம மலாய் மில்க் வந்துட்டு நம்ம கோல்டாக தான் ஊற்றிருக்கோம். ஸோ இல்லை இனி கொஞ்சம் செட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் சர்வ் பண்ணோன்னா இன்னும் நல்லா வந்து அது செட் ஆயிரும். மில்கெல்லாம் வந்து நல்லா அந்த பிரெட் உறிஞ்சு ரொம்ப டேஸ்டியாக நல்லா க்ரீமியாக ஆயிரும். ஸோ ரொம்ப அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் வந்து எடுத்து சர்வ் பண்ணுறேன். ஃப்ரிட்ஜில் வந்து 2 ஹவர்ஸ் ஃப்ளிங் போட்டு நம்ம உள்ளே வச்சுட்டோம். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு இல்லையா? கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க. நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye bye. Thank you.